Good morning, students. Higher secondary second year computer science unit 4 lesson 12 வினவல் அமைப்பு மொழி structured query language part 1 learning objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: SQL வினவல் மொழியின் செயலாக்கத்திறன், the processing skills of SQL, SQL இன் கூறுகள், the components of SQL, புலங்கள் மற்றும் பதிவுகளை குறிப்பிட்டு ஒரு அட்டவணையை உருவாக்குதல், to create a table by specifying the fields and records, ஒரு அட்டவணையில் பதிவுகளை சேர்த்தல், மேம்படுத்துதல், அதாவது புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல் போன்ற பல்வேறு கையாளுதலை செயற்படுத்துதல், to apply various manipulations like inserting, updating and deleting records in a table, பல்வேறு நிபந்தனைகளையும் அவற்றை அட்டவணைகளில் பயன்படுத்தும் வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ளுதல், to learn about various constraints and to apply it on tables, பல்வேறு உட்பிரிவுகளை பயன்படுத்துவதன் மூலம் அட்டவணையில் வினவல்களை உருவாக்குதல், to generate queries in a table by applying various classes, ஏற்கனவே உள்ள அட்டவணையின் கட்டமைப்பை மாற்றி அமைத்தல், to modify the structure of an existing table, ஒரு அட்டவணை மற்றும் பதிவுகளை நீக்குவதற்கான கட்டளைகளையும் செயல்படுத்தப்பட்ட கட்டளைகளை திரும்ப பெறும் கட்டளைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், the commands to delete records of the table, delete the table and revoke the commands which are we already generated. First of all, we are going to see about the introduction to SQL. SQL ஒரு அறிமுகம். வினவல் அமைப்பு மொழி, SQL என்றால் வினவல் அமைப்பு மொழி, ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். வினவல் அமைப்பு மொழி என்பது தரவுத்தளங்களை அணுகுதலுக்கும் கையாளுதலுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு வினவல் மொழியாகும். ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் SQL மூலமாக. அந்த டேபிளில் டேட்டாபேஸினுடைய டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸினுடைய டேபிள் அதில் இருக்குது. அவங்களுடைய பேர், நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ் இருக்குது. அதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதில் ரெக்கார்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுதோம். உள்ள ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்து கொள்ளலாம். இந்த SQL மூலமாக பார்த்து கொள்ளலாம். செலக்ட் என்ற கமாண்ட் மூலமாக பார்த்து கொள்ளலாம். SQL பயனருக்கு தரவுத்தளங்களை உருவாக்குதல், திரும்ப எடுத்தல், ஏற்கனவே அதை கிரியேட் பண்ணுறது, டேபிளை கிரியேட் பண்ணுறது, அதில் உள்ள டேட்டாவை எடுக்கிறது, மாற்றி அமைத்தல், அப்டேட் பண்ணுறது மற்றும் தகவல்களை பரிமாற்றம் செய்தல், டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஃபைல்ஸை டிரான்சாக்ட் பண்ணுறது போன்ற செயற்பாடுகளை செயற்படுத்த அனுமதிக்கின்றது. உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த அமைப்பில் உள்ள தரவுகளை நிர்வகிப்பதற்கும் அணுகுவதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு மொழியே SQL. இதனுடைய latest version, the latest version of the SQL standard as of now is SQL 2008, which is released in the year 2008. 2008 ரிலீஸ் செய்யப்பட்ட SQL 2008 என்ற சாஃப்ட்வேர் SQLக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ரோல் ஆஃப் SQL in RDBMS. RDBMS-இல் SQL-இன் பங்கு. RDBMS என்பதன் விரிவாக்கம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதாகும். எக்ஸாம்பிள்ஸ்: Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2, MariaDB மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் போன்ற உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பதற்கான RDBMS மென்பொருள், அதாவது RDBMS-க்கான சாஃப்ட்வேர்களின் தொகுப்பு. இவைகளெல்லாம் அத்தகைய தரவுத்தளங்களுடன் தொடர்பு கொண்டு தரவுகளை கையாள SQL மொழி பயன்படுகிறது. அப்போ டேட்டாபேஸோடு தொடர்பு கொண்டு அந்த டேட்டாபேஸை கையாள்வதற்கு இந்த SQL மொழி, இந்த சாஃப்ட்வேர்ஸ் உபயோகப்படுத்தப்படுகின்றது. RDBMS is a type of DBMS with a row-based table structure that connects related data elements and includes functions related to create, read, update, delete operations, collectively known as CRUD. CRUD. C for creating data, creating database, R for reading data from the table, U for updating data, D for delete operations. அப்போ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண டேபிளில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் அதில் மாடிஃபிகேஷன் இது இருந்தால் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ரெக்கார்டு வேண்டாம்னா டெலிஷன் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் அந்த டேபிளுக்கு உள்ள எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அட்மிட் நம்பர், நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, ஏஜ் இருக்குது, பிளேஸ். இது ஹோலாக இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டேபிள்னு சொல்லலாம் அல்லது அட்டவணைன்னு சொல்லலாம். அதாவது டேட்டாபேஸ் டேபிள். இதில் உள்ள ஒவ்வொரு வரிசையும், இந்த டேபிள் உள்ள ஒவ்வொரு டப்புள் அல்லது ஒரு வரிசை, ஒரு ரோவும் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அதாவது பதிவு, ரோன்னு சொல்லலாம் அல்லது வரிசைன்னு சொல்லலாம். ரெக்கார்டு பதிவு என்றும் அழைக்கப்படுகின்றது. இதில் உள்ள ஒவ்வொரு காலமும் ஃபீல்டு, புலம் என்று பெயர். அட்மின் நம்பர் ஒரு புலம், நேம் வந்து ஒரு புலம். இது வந்து சில லாங்குவேஜில் சொல்ல போனால் இதெல்லாம் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். என் காரணம்னா அட்மின் நம்பருக்கு வந்து 100ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 101 இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. நேம் பார்த்தீங்கன்னா எந்த நேமாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வேரியபிள்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டாபேஸில் எஸ்கியூஎல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீல்டு அல்லது புலம் என்று கூறுகிறோம். ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்லின் செயலாக்க திறன்கள். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிடிஎல்னா தரவு வரையறை மொழி. The SQL DDL provides commands for defining relation schemas structure, deleting relations, creating indexes and modifying relation schemas. தரவு வரையறை மொழி டிடிஎல், இதில் வந்து சில கமாண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணக்கூடிய கமாண்டு, அந்த மாதிரி கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது அட்டவணைகளை, ரிலேஷனல் உறவு திட்டங்களை கட்டமைப்பதற்கான அந்த ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா, அட்மின் நம்பர், நேமு, ஏஜ், இந்த மாதிரி இந்த ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுறது, அந்த அட்டவணையை உருவாக்குவது மற்றும் வரையறுத்தல், அதை டிஃபைன் பண்ணுறது. அதாவது டிஃபைன்னா இப்போ வந்து எது இன்டிஜரா அல்லது ஃப்ளோட்டா அல்லது கேரக்டரா. இப்போ அட்மின் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்டிஜராக இருக்கும், நேம் பார்த்தீங்கன்னா கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி வரையறுத்தல். பிறகு நீக்குதல், ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து நீக்கலாம், மாற்றி அமைக்கலாம். மற்றும் குறிப்புகளை உருவாக்குவதற்கு தேவையான கட்டளைகள் வழங்கும் ஒரு வரையறை மொழியாகும். அப்போ வந்து டிடிஎல் வந்து ஒரு டிஃபைன் பண்ணக்கூடிய, வரையறுக்கக்கூடிய ஒரு மொழி. அதான் தரவு வரையறை மொழி, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அடுத்த ஸ்கில் என்ன அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதில் செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. தி எஸ்கியூஎல் டிஎம்எல் இன்க்ளூட்ஸ் கமெண்ட்ஸ் டு இன்சர்ட், டெலீட் அண்ட் மாடிஃபை டப்புள்ஸ் இன் த டேட்டாபேஸ். டப்புள்ஸ்னால் ரோ, வரிசை. ரோ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த டேபிளில் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1001 ராஜா, அவனுடைய மார்க்கு, அதெல்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணோம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், வரிசைகளை உருவாக்கி கொள்ளலாம். தரவை கையாளுதல் மொழி, இதுக்கு பிறகு தரவை கையாளுதல் மொழி, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதுலேயும் செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், எஸ்கியூஎல் டிஎம்எல் தரவுத்தளங்களில், டேட்டா பேஸ்களில் வரிசைகளை, ரோஸை, டப்புள்ஸை சேர்க்கவும், நீக்கவும், மாற்றவும் கட்டளைகளை உள்ளடக்கியது. அடுத்தது மூன்றாவது ஸ்கில் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஸ்கில்லு, ஆர்டிபிஎம்எஸ்னுடைய ஸ்கில் வந்து எம்பெட்டட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். The embedded form of SQL is used in high level language program. அதாவது உட்பொதிக்கப்பட்ட தரவு கையாளுதல் மொழி, அதாவது EDML, எம்பெட்டட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். எஸ்கியூஎல்லின் உட்பொதிந்த வடிவம், அதாவது எம்பெட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர்நிலை நிரலாக்க மொழியில் வந்து நம்ம இதை எம்பெட் பண்ணிக்கலாம், எஸ்கியூஎலை வந்து பயன்படுத்திக்கலாம். ஹை லெவல் லாங்குவேஜஸில் வந்து நம்ம இதை எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 4வது பாயிண்ட்டு ப்ராசஸிங் ஸ்கில்ல வியூ டெஃபினிஷன், வியூ வரையறை. தி எஸ்கியூஎல் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் டிஃபைனிங் வியூஸ் ஆஃப் டேபிள். அட்டவணையை பார்வையிடுவதற்கான வியூ கட்டளையை கொண்டுள்ளது. அதாவது செலக்ட்னு ஒரு கட்டளை இருக்குது. இந்த செலக்ட் கட்டளை மூலமாக நம்ம வந்து குறிப்பிட்ட டேட்டாக்களை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது எல்லா டேட்டாக்களையும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த அட்டவணையில் உள்ள எல்லா டேட்டாக்களையும் வியூ பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது ஆத்தரைசேஷன், அங்கீகாரம். அதாவது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில அங்கீகாரத்தை அளிக்கிறது, அதாவது ஒரு செக்யூரிட்டி அளிக்கிறது. The SQL includes commands for access rights to relations and view of table. டேபிளை வியூ பண்ணுறதுக்கோ, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ, அல்லது அந்த ஸ்ட்ரக்சரெலாம் மாற்றி அமைப்பதற்கு அங்கீகாரம் அளித்தல். அதாவது அங்கீகாரம்னா SQL உறவு நிலைக்கான அணுகல் உரிமைகளுக்கான கட்டளைகளையும் அட்டவணைகளை பார்வையிடுவதற்கான கட்டளைகளையும் கொண்டுள்ளது. அப்போ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உரிமைக்கான கட்டளைகள், அதாவது அங்கீகரிப்புக்கான ஒரு கட்டளைகள், யூசர் அங்கீகரிப்புக்கான ஒரு கட்டளைகள், அட்டவணைகளை யார் பார்வையிடுவது போன்ற கட்டளைகளையும் கொண்டுள்ளது. அடுத்து இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இது SQL ப்ரொவைட்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபார் இன்டெகிரிட்டி செக்கிங் யூசிங் கண்டிஷன். அதில் ஒருமைப்பாட்டை வந்து சரிபார்த்தலுக்கு படிவங்களை வழங்குகிறது.
அதில் சில கண்டிஷன்ஸ் கொடுத்து அதை சரிபார்த்தலை ஒருமைப்பாட்டை சரிபார்த்தலுக்கு படிவங்களை வழங்குகின்றது. அடுத்தது ஃபைனல் 7வது பாயிண்ட்டு, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். டிசிஎல் கமாண்ட்ஸும் இதில் இருக்குது. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல், ஃபைல் டிரான்சாக்ஷன் கமாண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. எஸ்கியூஎல் இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ் ஃபார் ஃபைல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். அதாவது பரிவர்த்தனை கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல், கோப்பு பரிமாற்றங்களுக்கான கோப்புனா ஃபைல் பரிமாற்றங்களுக்கான கட்டளைகள் மற்றும் பரிவர்த்தனை செயலாக்கத்தின் கட்டுப்பாட்டையும் எஸ்கியூஎல் கொண்டு உள்ளது. எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்ட் query language. It is a language used for accessing databases. டேட்டாபேஸஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். while MySQL is the database management system. MySQL என்பது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஒரு சாஃப்ட்வேர். லைக் SQL சர்வர் மாதிரி, ஆரக்கல் மாதிரி, இன்ஃபார்மிக்ஸ் மாதிரி, போஸ்ட்கிரஸ் மாதிரி MySQL வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது ஒரு RDBMSக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ நம்ம இதில் இந்த பாடத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா MySQL. இன்ஸ்டாலேஷன் ஆஃப் MySQL அண்ட் கிரியேட்டிங் டேட்டாபேஸ். உன்னுடைய கம்ப்யூட்டரில் எப்படி MySQL இன்ஸ்டால் பண்ணணும், அது மூலமாக நீங்கள் எப்படி இப்போ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்து டேட்டாஸை வந்து உள்ளே ஆட் பண்ணி அதை எப்படி நீங்கள் வந்து பார்வையிடலாம் அல்லது டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஹவு டு இன்ஸ்டால் த MySQL சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, டவுன்லோட் WAMP வேம்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடணும். நெட்டில் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா வேம்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். வேம்ப் பேஸ்ட் ஆன் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அண்ட் இன்ஸ்டால் இட் இன் யுவர் கம்ப்யூட்டர். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வேம்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு 32 பிட்டுக்கு 64 பிட்டுக்கு வேம்ப் வந்து இருக்குது. வேம்ப் சர்வர்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நெட்டில் போய் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். வேம்ப்னு இன்ஸ்டால் ஆயிரும். வேம்ப் வந்து இன்ஸ்டால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் வேம்ப் சர்வருடைய ஐக்கான் இருக்கு இல்லையா, இதுதான் வேம்ப் சர்வருடைய ஐக்கான். அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே, அந்த கர்சரை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு MySQL கன்சோலுக்குள்ளே போயிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போகும்போது எப்படின்னு சொல்லி காமிக்க, MySQL கன்சோலுக்குள்ளே நீங்கள் ரூட் யூஸராக போவீங்க. அதில் நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்க வேண்டாம். நோ நீட் டு என்டர் பாஸ்வேர்ட் தேர் இன் தி மை கன்சோல் விண்டோ. மை கன்சோல் விண்டோவில் போய் நீங்கள் எந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். சிம்பிளி ப்ரெஸ் என்டர் கீ. என்டர் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். MySQL ப்ராம்ப்ட் வந்து அப்பியர்ஸ் ஃப்ரம் த வேர் யூ கேன் என்டர் த SQL கமெண்ட்ஸ். அப்போ வந்து உனக்கு MySQLன்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் வந்துடும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்ஸை டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வேம்ப் சர்வர்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வேம்ப் சர்வர் இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைடு வந்து இந்த மாதிரி மெனு வரும். இந்த மெனுவில் நீங்கள் MySQL நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் கன்சோல் இருக்கும், MySQL கன்சோல். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்துடுது, இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து வந்துடும். இந்த விண்டோவில் MySQL இதான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இதில் ப்ராம்ப்ட்னு சொல்லியிருக்கு இல்லையா, MySQL ப்ராம்ப்ட். அப்போ இதுதான் இந்த MySQL ப்ராம்ப்ட். இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அந்த கமெண்ட்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். MySQL உள்ள அவ்வளோ கமெண்ட்ஸையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வேம்ப் சர்வரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இப்போ வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் பாருங்கள், இதான் லோக்கல் சர்வர்னு சொல்லி வந்துட்டு இல்லையா, நான் டபிள்யூன்னு சொல்லி வேம்ப் சர்வர் ஐக்கான். ரைட் சைடில் உங்களுக்கு அந்த சிஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, டாஸ்க் பாரில் சிஸ்டம் ட்ரே அதில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வந்து வருது. இந்த மெனுவில் வந்து PHP எல்லாமே இருக்குது, அப்பாச்சி PHP எல்லாம் இருக்குது, MariaDB இருக்குது. நம்ம இதில் யூஸ் பண்ணுறது MySQL இந்த லெசனில். ஸோ MySQLில் போய் MySQL கன்சோலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரூட் யூஸராக போடுறீங்க. என்டர் எ வேலிட் யூசர் நேம் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, ரூட்னே இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணோன்னே என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கலையா, நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும், எந்த வித பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து இதில் எங்கே போயிட்டீங்க, MySQL அந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, SQL கமாண்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் SQL கமாண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், டைப்பு பண்ணலாம். இந்த MySQL ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, கமாண்ட்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL கமாண்டு கிரியேட்டு. இது வந்து கமாண்டினுடைய பேர், டேட்டாபேஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிடுங்க.
கிரியேட்டு டேட்டா பேஸு கொடுத்துட்டு டேட்டா பேஸினுடைய பேர் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டுட் பேஸ்ன்னு கொடுக்கேன். டேட்டா பேஸினுடைய பேர் வந்து ஸ்டுட் பேஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் செமிகோலன் டைப் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இது ஒரு கொரி லாங்குவேஜ் இல்லையா, கிரியேட் டேட்டா பேஸ். இது வந்து ஒரு டிடிஎல் கமாண்டு, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமாண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டுட் பேஸ்ன்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடணும். யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து யூஸு ஸ்டுட் பேஸ், யூஸு ஸ்டுட் பேஸ் செமிகோலன், கடைசியில் செமிகோலன் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ டேட்டா பேஸ் வந்து யூஸ் ஆகிட்டு, அதாவது டேட்டா பேஸ் வந்து ஸ்டுட் பேஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸு யூஸ்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த ஸ்டுட் டேட்டா பேஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறீங்க. டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு அதே கிரியேட் கமாண்ட் தான். கிரியேட்டு போட்டு டேபிள் வந்து கொடுக்குறீங்க. கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிளுடைய பேர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டுட் டேபிள்னு கொடுக்குறேன். STUD டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டுட் டேபிள்னு கொடுத்துட்டு அதை டிஃபைன் பண்ண போகிறீங்க. இது ஒரு டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமாண்டு. எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? REG நம்பர், அதாவது ரிஜிஸ்ட் நம்பர். இந்த ரிஜிஸ்ட் நம்பர் வந்து இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட் நம்பர் வந்து இன்டிஜர் கமா. அடுத்தது நேமு. நேம்னு அடுத்த ஃபீல்டு. அட்டவணையில் வந்து முதல்ல ரிஜிஸ்ட் நம்பர், அடுத்தது நேம். ஏற்கனவே பார்த்தோம்லையே ஒரு அட்டவணை. நேம் வந்து கேரக்டராக நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது வந்து கேரக்டர் ஃபீல்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதனுடைய லென்த் வந்து 20, மேக்ஸிமம் 20 கொடுத்துக்கலாம். கமா ஏஜ் கொடுக்கேன். ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் வந்து ஏஜ் வந்து கொடுக்கேன். இது வந்து இன்டிஜராக தானே இருக்கும். ஏஜ் வந்து எப்போவுமே இன்டிஜர். ஸோ இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பேரன்சிஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் ஆரம்பித்து இதில் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலனை போட்டுட்டு என்டர் பண்ணிக்க. இப்போ உனக்கு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிட்டு, அதாவது ஸ்டுட் பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து என்ன செய்கிறோம்? டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறோம் இந்த கமெண்ட் மூலமாக. அடுத்தது ஸ்டுட் பேஸை வந்து அந்த யூஸ்க்கு கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு அந்த ஸ்டுட் பேஸுக்குள்ளே இந்த ஸ்டுட் டேபிள்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதில் அந்த அட்டவணையில் வந்து இந்த டேபிள் வந்து இன்டிஜர், REG நம்பர், நேமு, ஏஜ் அப்படின்னு சொல்லி 3 ஃபீல்டு உருவாக்கிட்டோம். அடுத்தது இதில் டேட்டா எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி கொடுக்குறது அப்படின்னா இன்சர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இது வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கமாண்ட். இன்சர்ட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் கமாண்டு. இன்சர்ட் இன்ட்டு டேபிளுடைய இப்போ எதில் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கணும். ஏன்னா ஸ்டுட் பேஸில் ஏகப்பட்ட டேபிள் இருக்கலாம். அதில் எந்த டேபிளை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிடுங்க. ஸ்டுட் டேபிள், இன்சர்ட் இன்ட்டு ஸ்டுட் டேபிள். அதில் வேல்யூஸை நீங்கள் டைரெக்டாக அந்த ஆர்டர்லேயே கொடுத்துக்கிறீங்க. அதில் மேலே ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா வேல்யூஸ், அந்த ஆர்டர்லேயே. அதாவது முதல்ல REG நம்பர் கொடுக்கணும், அடுத்து நேம் கொடுக்கணும், அடுத்தது ஏஜ் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பேரன்ட்ஸைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 1001, இது இன்டிஜர்னால வெறும்னா கொடுத்தா போதும். அடுத்த நேம் வந்து நான் என்ன கொடுக்கேன்? ராஜான்னு கொடுக்கேன். இதை நீங்கள் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்குறீங்க நேமை. கமா அவருடைய ஏஜ் வந்து 18 சொல்லி கொடுக்கேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ கிரியேட் ஆகிட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு ரோவாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அடுத்த வேல்யூ வந்து ஒருவேளை 1002 இருக்கலாம் இல்லையா, அடுத்த வேல்யூ 1002 இருக்கலாம். பேர் வந்து ராஜ். நான் வந்து வேல்யூ வந்து ஒருவேளை 17 கொடுக்கேன். இப்போ செகண்ட் ரெக்கார்டு வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிட்டு அடுத்தது மொத்தம் 3 ரெக்கார்டு கொடுப்போம். அடுத்தது ஏஜ் வந்து அவங்களுடைய அட்மின் இது ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 1003. பேரை வந்து மாற்றிடுவோம் காஜா. கொடுத்துட்டு அவருடைய ஏஜ் ஒருவேளை 19. இப்போ எத்தனை ரெக்கார்டு கொடுத்துருக்கோம்? இப்போ 3 ரெக்கார்டு பாருங்கள். 3 ரோ ஆட் ஆகிட்டு. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இந்த டேபிளை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த வியூ பண்ணி பார்க்கறதுக்குன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அது என்ன கமெண்ட்னா செலக்ட் ஆஸ்டிக்னா எல்லாம்னு அர்த்தம். ஆஸ்டிக்னா என்ன அர்த்தம்? எல்லாம். எதுலேருந்து? ஃப்ரம்மு கொடுத்து டேபிளுடைய பேரை கொடுத்துருங்க. டேபிள் என்ன டேபிள் வச்சு கிரியேட் பண்ணணும் பாருங்கள். ஸ்டுட் டேபிள், STUDTABLE. இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து நமக்கு இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து உனக்கு என்ன செய்ய போகுது? டிஸ்பிளே பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, ஏஜ்
இது வந்து என்னது ஃபீல்டு நேம் சொல்லுவோம். டோட்டலாக இது டேபிள். என்ன டேபிளுடைய பேர்? ஸ்டுட் டேபிள். இதில் 3 ரோ கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? 1001 ராஜா 18, 1002 ராஜ் 17, 1003 காஜா 19. அப்போ 3 ரோ வந்து இந்த டேபிளில் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கு. அப்போ இதுதான் என்னது? எஸ்கியூஎல் கமாண்டு. இதுதான் எஸ்கியூஎல் கமாண்டு. அப்போ இந்த ப்ராம்ப்டில் வச்சு நீங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இந்த வேம்ப்னா என்ன அப்படின்னா, WMP இந்த சாஃப்ட்வேருடைய பேர் என்னது? வேம்ப். தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ். அதில் விண்டோஸு, அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. இதில் PHP கமாண்ட்ஸு, MySQL கமாண்ட்ஸு, அப்பாச்சி எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வேம்ப்னா என்னது? விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்டு PHP. கிரியேட்டிங் டேட்டாபேஸ், தரவுத்தளத்தை உருவாக்குதல். இது ஏற்கனவே நம்ம இப்போ உருவாக்கி காமிச்சோம். டு கிரியேட் ஏ டேட்டாபேஸ் டைப் த ஃபாலோயிங் கமெண்ட் இன் த ப்ராம்ப்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கட்டாயம் புரியும். கிரியேட் டேட்டாபேஸுங்கிற கமாண்டு. பிறகு டேட்டாபேஸினுடைய பேர் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டுட். நம்ம இங்கே கொடுத்தோம் ஸ்டுட் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டுட் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம். அடுத்து டு ஒர்க் வித் டேட்டாபேஸ் டைப் த ஃபாலோயிங் கமாண்ட். அதை வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கமாண்ட் கொடுக்கணும். யூஸ் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தி யூஸ் ஆஃப் ஸ்டுட் டேட்டாபேஸ் கிரியேட்டட் கிவ் த கமாண்ட். இப்போ ஸ்டுட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஸ்டுட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டுட். நம்ம வந்து அங்கே ஸ்டுட் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஸ்டுட் பேஸ். இங்கே வந்து நம்ம யூஸ் ஸ்டுட்னு சொல்லி கொடுக்கோம். அடுத்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்லின் கூறுகள் யாவை? எஸ்கியூஎல் என்னெல்லாம் கூறுகள் இருக்குது பாருங்கள். மொத்தம் எத்தனை கூறு இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5. முதல்ல டிஎம்எல் ஏற்கனவே பார்த்தோம். டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். தரவை கையாளுதல் மொழி. அப்போ டிஎம்எல்ல தான் உங்களுக்கு அந்த ரோவை கிரியேட் பண்ணுற கூடிய கமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். அதில் என்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலிட். இப்போ நம்ம இன்சர்ட் மட்டும் பார்த்தோம் இல்லையா? நம்ம இன்சர்ட் கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த கிளாஸ்லலாம் நம்ம அப்டேட்டு, டெலிட்டு, உள்ள ரெக்கார்டை எப்படி டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் டிஎம்எல் கமெண்ட்ஸ். அடுத்தது டிடிஎல் கமாண்டு. டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். தரவு வரையறை மொழி. இது வந்து கையாளுதல் மொழி, தரவு கையாளுதல் மொழி. இது தரவு வரையறை மொழி. இதில் என்ன கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னா, கிரியேட் டேபிள் இப்போ பார்த்தோம். கிரியேட் டேட்டாபேஸு, ஆல்டர் த டேபிள், ட்ராப் டேபிள்லாம் டெலிட் ஆகும், ட்ரங்கேட்னாலும் டெலிட் ஆகும். அப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அடுத்த டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். தரவு கட்டுப்பாட்டு மொழி. இதுக்கு வந்து 2 கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிராண்ட்டு ரிவோக்குன்னு சொல்லி 2 கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அதாவது கட்டுப்பாடு பண்ணுறது, யாரெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு பண்ணுறது. அடுத்த டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி. அதாவது ஃபைலை வந்து நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கமிட் சேவ் பண்ணுறது, ரோல் பேக்கு, முந்தின ஸ்டேஜுக்கு போகிறது, சேவ் பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்டை சேவ் பண்ணி வச்சு அந்த சேவ் பண்ண இடத்துக்கு ரோல் பேக் மூலமாக போகிறது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எதில் வருது? டிசிஎல் கமெண்ட்ஸாக வருது. அடுத்த டிக்யூஎல் டேட்டா கொரி லாங்குவேஜ். தரவு வினவல் மொழி. இதில் ஒன்றே இருக்குது, செலக்ட். ஒரு டேபிளில் வந்து என்னெல்லாம் இருக்குது, நம்ம இந்த செலக்ட் கமெண்ட் பார்த்துட்டோம். நம்ம இதில் பார்த்த கமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? கிரியேட் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்தது இன்சர்ட் பார்த்தோம். ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறது. இது டேபிளை கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது. செலக்ட் வந்து உள்ள ரெக்கார்ட்ஸை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ், தரவு வினவல் மொழி. அப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் வந்து எஸ்கியூஎல்லின் கூறுகளில் 1 2 3 4 5 டிஎம்எல், டிடிஎல், டிசிஎல், டிசிஎல், டிக்யூஎல்னு சொல்லி மொத்தம் 5 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். தரவு வரையறை மொழி. ஒரு டிடிஎல் கீழ்காணும் செயல்பாடுகளை செயல்படுத்துகிறது. டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னாலே உங்களுக்கு தெரியணும். டெஃபினிஷனா வரையறைக்கிறது, டிஃபைன் பண்ணுறது, டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணுறது. அதாவது ஒரு டேட்டாபேஸை வந்து உருவாக்குறது, அதில் வந்து என்னென்ன ஃபீல்டு நேம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த செயல்பாடு தான் இது. என்னென்ன ஃபீல்டு நேம்லாம் இருக்கணும், அந்த ஃபீல்டு வந்து என்ன டேட்டாவாக இருக்கணும், இன்டிஜராக இருக்கணுமா, ஃப்ளோட்டாக இருக்கணுமா, அல்லது டெக்ஸ்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. அந்த கிரியேட்டுன்னு பார்த்தோம்லே அந்த கமாண்ட் இதில் டிடிஎல்ல தான் உனக்கு இருக்குது. இந்த கீழ்காணும் செயல்பாடுகளை செயல்படுத்துகிறது. அப்போ டிடிஎல்ல வந்து இந்த ப்ராசஸிங்லாம் பண்ணோம். தரவு உருப்படி, பிரிவு பதிவு மற்றும் தரவுத்தள கோப்பு போன்ற தரவு பிரிவு வகைகளை அடையாளம் காண வேண்டும். இதில் வந்து நீங்கள் வந்து தரவு உருப்படினா தரவுனா என்னது, பதிவுனா என்னது, பதிவுனா ரெக்கார்டு, ஒவ்வொரு ரோவும் ரெக்கார்டு, தரவுத்தள கோப்புனா ஃபைலு, டோட்டல் ஃபைலு. இதை வந்து உங்களுக்கு நீங்கள் அடையாளம் காண தெரியணும்.
ஒவ்வொரு தரவு உருப்படி பதிவு கோப்பு மற்றும் தரவுத்தள வகைகளுக்கு ஒரு தனித்தன்மையான பெயரை கொடுக்கிறது. ஒவ்வொரு தரவுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான பெயர்களை வந்து இருக்கும். அதாவது ஃபீல்டு நேமு அந்த மாதிரி சொல்லி தனித்தன்மையான பேர் இருக்கும். ஒருவேளை 1001 எடுத்தாச்சுன்னா அது அட்மின் நம்பராக இருக்கலாம், அல்லது ரிஜிஸ்டர் நம்பராக இருக்கலாம். ராஜேஷ் அப்படிங்கிறது ஒரு நேமாக இருக்கலாம், 18ங்கிறது ஒருவேளை ஏஜாக இருக்கலாம், அல்லது மார்க்காக இருக்கலாம். அப்படி ஒரு தனித்தன்மையான பெயரை வந்து நம்ம கொடுக்குறோம். இது சரியான தரவு வகை குறிப்பிட வேண்டும். அடுத்து வந்து நம்ம அதில் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து நேம் கேரக்டர் கேர் 20ன்னு கொடுத்தோம். அப்போ நேம் வந்து கேரக்டராக இருக்குது. ஏஜ் இன்டிஜர், அப்போ ஏஜ் வந்து ஒரு இன்டிஜராக இருக்குது. அடுத்து ரோல் நம்பர் இன்டிஜர், அப்போ ரோல் வந்து இன்டிஜர் வகையை. அப்போ என்ன தரவு வகையை குறிக்கிறது? டேட்டா டைப்பு. தரவு வகைனா ஆங்கிலத்தில் இது என்ன டேட்டா டைப், ஒவ்வொரு ஃபீல்டும் என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லி குறிப்பிடணும். இது தரவு உருப்படியின் அளவை வரையறுக்க வேணும். பார்த்தீங்கன்னா கேரக்டர் கேர் வித்தின் ப்ராக்கெட்டில் 20ன்னு கொடுத்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 20 கேரக்டர் கொண்ட பேர்களை கொடுத்துக்கொள்ளலாம், மேக்ஸிமம் 20. ஒரு 35ன்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ பெரிய பேர் வரலாம். பெரிய பேர்கள்லாம் சில இடங்கள் சில பையங்களுக்கு இருக்கும் இல்லையா, நீல பேர் நீங்கள் கொடுக்கணும்னா கேர் நேம் கேர் 35ன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்போ அதனுடைய அளவை வந்து வரையறுக்கிறோம். ஒரு தரவு உருப்படி பயன்படுத்தக்கூடிய மதிப்புகளின் வரம்பை வரையறுக்கலாம். ஒருவேளை மதிப்புகளை நீங்கள் கூட நீங்கள் அந்த வரம்பை கொடுக்கலாம், உச்ச வரம்பை. நீங்கள் வந்து ஒருவேளை ரிஜிஸ்டர் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து 2000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது 4 டிஜிட்டில் இருக்கணும்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 999, மேக்ஸிமம் வந்து 4 9s 9999 சொல்லி 4. அப்போ அது வந்து நீங்கள் வரம்பை வந்து தீர்மானிக்கலாம். ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா 100க்குள்ளே தான் இருக்கணும். என்ட்ரி பண்ணுறவர் 202ன்னு அடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ நீங்கள் பிலோ 100ன்னு சொல்லி நீங்கள் வரம்புகளை நீங்கள் தரவுகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது அங்கீகரிக்கப்படாத தரவு பதிவுகளை தடுப்பதற்கான தனி உரிமையை குறிப்பிடலாம். அதாவது தேவையில்லாத டேட்டா வந்து இது மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், தடுக்கலாம். தேவையில்லாத பதிவுகளை வந்து நம்ம பதிஞ்சிடக்கூடாது இல்லையா. இப்போ வந்து இப்போ மார்க்குனா 100க்குள்ளே தான் இருக்கணும், தேவையில்லாத பதிவுகளை பதிஞ்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் தனி உரிமையை கொடுக்கலாம். அல்லது மார்க்கு கட்டாயம் கேரக்டராக இருக்காது, அவன் கேரக்டர் எல்லாம்னு சொல்லி தடுக்கலாம். இதெல்லாம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜினுடைய ஒரு செயல்பாடுகள், வரையறை மொழியினுடைய டிடிஎல்னுடைய செயல்பாடுகள். அப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து இட் ஷுட் ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் டேட்டா விஷன், டேட்டா டிவிஷன் சச் அஸ் டேட்டா ஐட்டம், செக்மெண்ட், ரெக்கார்ட் அண்ட் டேட்டாபேஸ் ஃபைல். அப்போ வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னது, டேட்டா ஐட்டம், செக்மெண்ட்டு, ரெக்கார்டு, டேட்டாபேஸ் ஃபைலை வந்து சொல்லுது. செகண்ட் ஒன் இட் கிவ்ஸ் ஏ யூனிக் நேம் டு ஈச் டேட்டா ஐட்டம் டைப்பு, ரெக்கார்ட் டைப்பு, ஃபீல்டு டைப்பு அண்ட் டேட்டாபேஸ் டைப், டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ். அதாவது ரெக்கார்டு வந்து என்ன டைப்பை சார்ந்தது, ஃபைல் என்ன டைப்பு, அதில் ஒவ்வொரு டேட்டாவும் எந்த வகையை சார்ந்தது, தரவு வகைகள் அதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். இது சரவான தரவு, அதாவது இட் ஷுட் ஸ்பெசிஃபை தி ப்ராப்பர் டேட்டா டைப்பு. டேட்டா டைப் வந்து அதில் டிடிஎல் வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்து இது தரவு உருப்படி என் அளவை வரையறுக்க வேண்டும். இட் ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம், டேட்டா ஐட்டமுடைய சைஸை டிஃபைன் பண்ணுது. இட் மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தட் எ டேட்டா ஐட்டம் மே யூஸ், டேட்டாவுக்கு ஒரு ரேஞ்சை நம்ம செட் பண்ணிக்கலாம். இட் மே ஸ்பெசிஃபை ப்ரைவசி லாக்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் அன்ஆத்தரைஸ்டு டேட்டா என்ட்ரி, அன்ஆத்தரைஸ்டாக டேட்டா என்ட்ரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி லாக்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ரைவசி லாக்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் விச் கம்ஸ் அண்டர் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். என்ன கமாண்ட் எல்லாம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கிரியேட் மட்டும் பார்த்துட்டோம் இல்லையா. கிரியேட் டேபிள்ஸ் இன் ஏ டேட்டா பேஸ். இது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், டேட்டா பேஸை வந்து டேபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் கமாண்ட் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன்று ஆல்டர்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். ஒருவேளை நம்ம வந்து இப்போ நேமு 3 கொடுத்தோம்னா, ஃபீல்டு நேம் இல்லையா, என்னெல்லாம் கொடுத்தோம், ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, ஏஜ் கொடுத்தோம்னா. இதில் மார்க்ஸும் வேணும் அப்படின்னா அதை ஆல்ட்ரு பண்ணணும் ஸ்ட்ரக்சரை. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ராப்னா டெலிட் டேபிள்ஸ் ஃப்ரம் த டேட்டா பேஸ்லேருந்து டேபிளை வந்து டெலிட் பண்ணால் ட்ராப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரங்கேட் ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள், எல்லா ரெக்கார்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள ரெக்கார்ட்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதெல்லாம் ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தோஸ் ரெக்கார்ட்ஸ், தேவையில்லாத ஆக்குபை பண்ணிக்கூடிய ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எது மூலமாக, ட்ரங்கேட் மூலமாக. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் டிஎம்எல், தரவு கையாளுதல் மொழி. தரவுகளை கையாளுதல் என்பது தரவு தளத்தில் புதிய தகவல்களை சேர்த்தல். அதாவது நம்ம இன்சர்ட்னு பார்த்தோம் இல்லையா, இன்சர்ட்டுங்கிற கமாண்ட்லாம் இதில் தான் வரும். தரவு தளத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்களை திரும்ப பெறுதல், அதில் உள்ள தகவல் வந்து எடுக்கிறது. தரவுத்தளத்திலிருந்து வேண்டாத தகவல்களை டெலீட் பண்ணுறது, நீக்குதல்.
தரவுத்தளத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள தரவுகளை மாற்றி அமைத்தல், அப்டேஷன் பண்ணுறது. ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் வரான், அவனை உள்ளே சேர்க்கணும். ஒருத்தன் உள்ளே இருந்து வெளியே போகிறான், டெலீட் பண்ணணும். அடுத்து டிஎம்எல், தரவு கையாளுதல் மொழி அடிப்படையில் 2 வகைப்படும். டிஎம்எல் வந்து 2 வகையான ஒரு வகைகள் இருக்குது. செயல்முறையுடையான டிஎம்எல் தேவைப்படும் தரவையும் அதனை பெறும் வழிமுறையையும் பயனரால் குறிப்பிடப்பட வேண்டும். அதாவது செயல்முறையுடையான டிஎம்எல்னா ப்ரொசீஜரல் டிஎம்எல். தேவைப்படும் தரவையும் அதனை பெறும் வழிமுறையும் பயனரால் குறிப்பிடப்படும். என்னெல்லாம் இப்போ தரவு வேணும்னு சொல்லி பயனர் வந்து யூசர் வந்து சொல்லணும் கட்டாயமே. அப்போ தான் நம்ம வந்து அதை ஸ்ட்ரக்சரே பண்ண முடியும். செயல்முறை அல்லாத டிஎம்எல், பயனர் தேவைப்படும் தரவை மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. அதனை பெற தேவையான வழிமுறையை குறிப்பிட தேவையில்லை. அதாவது அவங்க என்ன செய்ய வேண்டாம்னா செயல்முறையை சொல்ல வேண்டாம், செயல்முறை நம்ம செய்ய போகிறோம், அதை எந்த செயல்முறையில் பண்ணணும்னு சொல்லி. ரிக்வெஸ்ட் எ யூசர் டு ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட் அண்ட் ஹவு டு கெட் இட். அதாவது தேவைப்படும் தரவையும் அதனை பெறும் வழிமுறையையும் பயனரால் குறிப்பிடணும். அதாவது அவங்க யூசர் வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணணும், என்னெல்லாம் டேட்டா வேணும், எப்படி அதை வந்து கெட் பண்ணணும்னு சொல்லி சொல்லணும். நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல், அதாவது செயல்முறை அல்லாத டிஎம்எல் அப்படின்னா requires a user to specify what data is needed without specifying how to get it. பயனர் தேவைப்படும் தரவை மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. அவங்க எதை ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், அவங்க என்ன வேணுமோ அதை சொன்னால் போதும். அவங்களுக்கு வேண்டாத என்ன செய்ய வேண்டாம், சொல்ல தேவை இல்லை. அப்போ வந்து அந்த இதெல்லாம் தேவை வேண்டாம். அவங்களுக்கு தேவையான அந்த நீடு மட்டும் அவங்களுக்கு சொன்னால் போதும். அவங்களுக்கு சாஃப்ட்வேருடைய அவங்களுடைய பர்பஸ்க்கு தேவையான, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நிரல் எழுதணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு என்னென்ன பொருள்லாம் மக்கள் வந்து வாங்குகிறாங்க, அதனுடைய அதுக்கு வந்து பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு நடைமுறை மட்டும் அவங்க சொன்னால் போதும். தேவையற்றதை அவங்க சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இது வந்து டிஎம்எல், தரவு கையாளுதல் மொழி அடிப்படையில் உள்ள 2 வகைகள். அதாவது செயல்முறையுடையான டிஎம்எல், ப்ரொசீஜரல் டிஎம்எல். அடுத்தது செயல்முறை அல்லாத டிஎம்எல், நான் ப்ரொசீஜர் டிஎம்எல். SQL commands which comes under data manipulation language are. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் என்ன கமெண்ட்ஸ்லாம் வருது, இந்த கமெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. இன்சர்ட்ஸ் டேட்டா இன்டு த டேபிள், டேட்டா வந்து டேபிளில் இன்சர்ட் பண்ணுறது. அப்டேட்டிங் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வித்தின் த டேபிள், அப்டேட் பண்ணுறது, ஒருத்தனை டெலீட் பண்ணுறது, ஒருத்தனை சேர்க்கறது, அந்த மாதிரி. டெலிட்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள் பட் நாட் ஸ்பெசிஃபை ஆக்குபைட் பை தம், பட் நாட் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பட் தம். அதாவது டேபிள் வந்து டெலீட் ஆகாது, ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் ஆகும். அது இருக்கிற ஸ்பேஸ் அப்படியே இருக்கும், டேபிள் மட்டும் டெலீட் ஆகாது. டேபிள் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் டெலீட் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட். எஸ்கியூஎல் உள்ள தரவுகளை கையாளும் மொழியின் கட்டளை. ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பார்த்தோம், அட்டவணையில் தரவுகளை நுழைத்தல், அதாவது இன்சர்ட் செய்தல். அப்டேஷன், ஏற்கனவே உள்ள தரவுகளை புதுப்பித்தல், ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறது, ஒரு ரெக்கார்டை சேர்க்கறது, அந்த மாதிரி ஒரு புதுப்பித்தல். டெலிஷன், அட்டவணை உள்ள அனைத்து பதிவுகளையும் நீக்கும், ஆனால் அவற்றிற்கு ஒதுக்கப்பட்ட நினைவு பகுதியை விடுவிக்காது. நினைவு பகுதி அப்படியே இருக்கும், ஆனால் என்ன செஞ்சிடும், அதனுடைய அனைத்து பகுதிகளையும் அனைத்து பதிவுகளையும் ரெக்கார்ட்ஸையும் டெலீட் பண்ணும். அதாவது ரோஸை வந்து டெலீட் பண்ணிடும். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல், தரவு கட்டுப்பாட்டு மொழி. டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல் is a programming language used to control to access the data stored in a database. அதாவது டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற அந்த டேட்டா இருக்கு இல்லையா, தரவு இருக்கு இல்லையா, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை வழங்கக்கூடிய ஒரு கமாண்ட், கட்டளைகள். அது என்ன கட்டளைகள்லாம் இருக்குது பாருங்கள். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் விச் கம் அண்டர் த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் என்னெல்லாம் இருக்குது. கிராண்ட்னு ஒன்று இருக்குது. இட் கிவ்ஸ் த பெர்மிஷன், கிராண்ட்ஸ் த பெர்மிஷன் டு ஒன் ஆர் மோர் யூசர்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். யூசருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கும் அது. ரீவோக், வித்ட்ராஸ் த ஆக்சஸ் பெர்மிஷன் கிவன் பை த கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை திடீர்னு அந்த பெர்மிஷனை வாங்கணுன்னா ரிவோக் மூலமாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அது ரெண்டுமே எதுக்கடியில் வருது, டிசிஎல், தரவு கட்டுப்பாட்டு மொழியில் வருது. எஸ்கியூஎல் உள்ள தரவு கட்டுப்பாட்டு மொழியின் கட்டளைகள், அதில் என்ன கட்டளைகள்லாம் இருக்குது. கிராண்ட் ஒன்று, ரிவோக் ஒன்று. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய 1 அல்லது மேற்பட்ட பயனர்களுக்கே அனுமதி வழங்கும். ரீவோக், கிராண்ட் கட்டளையினால் தரப்பட்ட அணுகல் அனுமதி திரும்ப பெறுகிறது. அப்போ ரீவோக் வந்து திரும்ப பெறுவதற்கான மொழியை தருகிறது. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா பரிவர்த்தனைக்கான கட்டுப்பாட்டு மொழி. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல் கமாண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த டேட்டாபேஸ். உள்ள டிரான்சாக்ஷன், ஃபைல் டிரான்சாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. தீஸ் ஆர் யூஸ் டு மேனேஜ் த சேஞ்சஸ் மேட்
to the data in the table by DML statements. அந்த சேஞ்சஸை DML statements மூலமாக வந்த சேஞ்சஸை மேனேஜ் பண்ணுது. SQL command which come under the transfer control languages. இதெல்லாம் என்ன SQL commandsலாம் இருக்குது TCLல? commit saves any transaction into the database permanently. டேட்டாபேஸில் வந்து டிரான்சாக்ஷனாக பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். தரவுத்தள பரிவர்த்தனை நிரந்தரமாக சேமிக்கும். ரோல்பேக் ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு த லாஸ்ட் கமிட் ஸ்டேட்மெண்ட். அந்த லாஸ்ட்டை நீங்கள் எது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரோல்பேக் ஸ்டேட்மெண்ட். தரவுத்தளத்தை முந்தைய கமிட் நிலை வரை மீட்டெடுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த சேவ் பாயிண்ட். டெம்பரரி சேவ் த டிரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல்பேக். ரோல்பேக் செய்வதற்கு எதுவாக தரவுத்தள பரிவர்த்தனை தற்காலிகமாக சேவிக்கும். ரோல்பேக் பண்ணோம்னா சேவ் பாயிண்ட் கட்டாயம் வைக்கணும் இல்லையா? நீங்கள் எது வரைக்கும் சேவ் பண்ணிங்களோ அது வரைக்கும் ரோல்பேக் ஆகும். அப்போ இந்த லாங்குவேஜ் இந்த 3 கமாண்ட் எதுக்குள்ளே வருது? TCL ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் லாங்குவேஜில் பரிவர்த்தனைக்கான கட்டுப்பாட்டு மொழியில் உனக்கு வருகிறது. டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரி தரவு வினவல் மொழி. அதாவது DQLனா என்ன அர்த்தம்? தரவு வினவல் மொழி. The data query language consists of commands used to query or retrieve data from the database. இந்த டேட்டா கொரி லாங்குவேஜ் இல்லை என்ன இருக்குது? ஏதாவது ஒரு கொரி கொடுத்து டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணுறது கெட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட். ஒன் சச் SQL command in data query language is select. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா செலக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இட் டிஸ்பிளேஸ் த ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டுட் பேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அப்படிலாம் என்ன செய்யுது? ஸ்டுட் பேஸில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் உனக்கு காட்டுகின்றது. தரவு வினவல் மொழி ஒரு தரவுத்தளத்தில் உள்ள தரவுத்தளங்களை வினவுதலுக்கும் மீட்பதற்கான கட்டளைகளை கொண்டுள்ளது. தரவு வினவல் மொழியில் உள்ள அத்தகைய ஒரு SQL கட்டளை செலக்ட் ஆகும். அப்போ தரவு வினவல் மொழியில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து செலக்ட்னு சொல்லி அட்டவணையில் இந்த செலக்ட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அட்டவணையில் உள்ள டேபிளில் உள்ள அனைத்து ரெக்கார்ட்ஸையும் பதிவுகளையும் வியூ பண்ணி காட்டக்கூடிய ஒரு கட்டளை ஆகும். அதாவது செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டுட் டேபிள்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அப்போ ஸ்டுட் டேபிள் உள்ள அனைத்து பதிவுகளையும் ரெக்கார்ட்ஸையும் உனக்கு காட்டிடும். அது ஏற்கனவே பார்த்தோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.